வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்ட கேள்வி. ஒரு எண்ணின் 7 மடங்குடன் 14 கழித்தால் கிடைப்பதும் அதே எண்ணின் 5 மடங்குடன் 6 கூட்டினால் கிடைப்பதும் சமம் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண்ணு, அந்த எண் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். தெரியாத எண்ணு, அந்த எண்ணோட 7 மடங்கு, சரியா? எக்ஸோட 7 மடங்கு. அப்ப நமக்கு 7 மடங்குனா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 7 இன்ட்டு எக்ஸ்னா நமக்கு 7x வரும், சரியா? 7 மடங்குனா 7x. அதோட 14 கழித்தால் நம்ம இதோட 14 கழிக்கணுமா? அடுத்து அதே எண்ணின் 5 மடங்குடன், அதே எண்ணா என்னது? எக்ஸ் தானே. எக்ஸோட 5 மடங்கு என்ன போடணும்? 5x. 5 மடங்குடன் 6 கூட்டினால், இது கூட 6 கூட்டணுமா? கிடைப்பதும் சமமா? நமக்கு இதுவும் இதுவும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த எண்ணு, அதாவது அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். இங்க நமக்கு 5x இருக்கா, நம்ம இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப நமக்கு இந்த 5x அப்படிங்கிறது இங்க வரும்போது மைனஸா வருமா? 7x மைனஸ் 5x. இந்த 14 இங்க கொண்டு போக போறோம். மைனஸ் 14 இங்க வரும்போது என்ன வரும்? பிளஸ் வந்துருமா? அப்ப நமக்கு இங்க 6 இருக்கும், பிளஸ் 14. இப்ப நம்ம 7xல இருந்து 5x கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 2x கிடைக்கும். ஈக்குவல் டு 6 கூட 14 கூட்டும் போது நமக்கு 20 கிடைக்குமா? 20. இப்ப இந்த 2 கட் பண்ணலாம் பாருங்க. ஓ 2 2, 10 2 20. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 10ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.